ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் ஹாலி பீஸ்ட். எல்லாம் அப்படிங்க ஓகேவா? எல்லோரும் நான் ஹாப்பி நம்புகிறேன். எனக்கு வீட்டில் என்ன போகிறீங்கன்னா, ரீசெண்டாக ஏகப்பட்ட அனிமி சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதை அப்டேட் பண்ண லேட் பண்ணிட்டேன். அதை இன்றைக்கி ஒரு வீடியோவாக இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு எப்போ போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா எல்லோரும் லைக் பண்ணுங்கள். வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அனிமி சீரிஸோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா காட்ஸ் கேம் வி ப்ளே ரன். இது 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த இயரில் ஜப்பானில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு சுட சீக்கிரமாகவே அந்த சீரிஸை தமிழ் டப்பிங் பண்ணி நம்மளுக்கு கிரன்ச்சி ரோல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு 3 எபிசோடோட நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கோட கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். இது என்ன மாதிரி கேட்டகரிங்கன்னா ஒரு விர்ச்சுவல் கேமிங் அப்புறம் ஆக்ஷன் ஃபேண்டஸியான ஒரு சீரிஸாக இந்த சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதோட ஸ்டோரி என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் வந்து நம்ம பூமியில் வாழ்கிற ஹியூமன்ஸ்க்கெலாம் ஒரு போட்டி வைப்பாங்க. அந்த போட்டியில் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வேணால் வரணும்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் வந்து சொல்லுவாங்க. இதனால் நம்ம ஹியூமன்ஸ் ஏகப்பட்ட பேர் அந்த கேமை விளையாடுறாங்க. அந்த லெவலை முடித்தாங்களா, கடவுள்கிட்ட அந்த வரம் கேட்டாங்களான்னு சொல்லி இந்த சீரிஸை பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. ஒரு சூப்பரான சீரிஸை நீங்கள் தேர்ந்தீங்கன்னா இந்த சீரிஸை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட இப்போதைக்கு 3 எபிசோடும் அவைலபிளாக இருக்குது. வீக்லி ஒரு எபிசோடாக நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க கிரன்ச்சி ரோலில். நம்மளுக்கு அன்றைக்கி செக் பண்ணி பார்த்துலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அனிமி சீரிஸோட பேர் என்னக்கிட்டீங்கன்னா கைஜு நம்பர் 8. இது 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரி கேட்டகரின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஒரு ஃபேண்டசி ஒரு மாஸ்டர் அட்டாக்கான இந்த சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இது எத்தனை எபிசோடு இருக்குது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு சீசன் இருக்குது. ஒரு சீசன் டோட்டலாக 12 எபிசோட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரே ஒரு எபிசோடு தான் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. மிச்சம் மீதி எபிசோடு எப்போ பிறகு வரும்னு கேட்டிங்கன்னா வீக்லி ஒரு எபிசோடாக நம்மளுக்கு கிரன்ச்சி ரோல் வந்து தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அதோட இந்த சீரிஸ் வந்து என்ன மாதிரி ஸ்டோரி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் ஏகப்பட்ட கைஜு இருக்குது. அந்த கைஜுவை அழிக்கிறதுக்காண்டி நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு ஒரு குரூப் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்பில் வந்து நம்ம ஹீரோ சேரணும்னு ஆசை. ஆனால் அவர் ஏகப்பட்ட முயற்சி எடுத்தும் அவரால் அந்த குரூப்பில் சேர முடியல. ஏன்னா அவருக்கு வயசு கூட வந்துருச்சு. அதனால் அவரால் சேர முடியல. அதோட அவர் அங்கே வைக்கிற எக்ஸாமில் அவரால் கிளியர் பண்ண முடியல. அதனால் அவர் அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் அவரால் சேர முடியல. அவர் தனியாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அங்கே ஒரு நேரத்தில் அவருக்கு கைஜு வந்து அவர் உடம்புல வந்து புகுந்துடும். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணார், அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் வந்து சேர்ந்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் ஜப்பானில் வர ஏகப்பட்ட கைஜுவை அழிச்சாங்களான்னு சொல்லி இந்த சீரிஸை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஒரு சூப்பரான சீரிஸாக இந்த சீரிஸ் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த சீரிஸை போய் செக் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்க போகிற அனிமி சீரிஸோட பேர் நினைக்கிறீங்கன்னா ரீமான்ஸ்டர். இது 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரி கேட்டகரினா ஒரு சூப்பரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஒரு மான்ஸ்டர் காப்ளினான ஒரு சீரிஸாக இந்த சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதோட ஸ்டோரி என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமியில் வாழ்கிற நம்ம ஹீரோ இறந்து போயிடுவார். அவர் ஒரு இன்னொரு உலகத்தில் ரீகனெக்ட் ஆவார். அந்த உலகத்தில் காப்ளின்ஸ் தான் வாழ்வாங்க. அந்த காப்ளின்ஸ் வந்து மூளை வளர்ச்சி கம்மி. ஆனால் நம்ம ஹீரோ பூமியில் வாழ்ந்ததுக்கும் நம்ம பூமியில் வாழ்ந்த அறிவு நிறையவே இருக்கும். அதனால நம்ம ஹீரோ அந்த அறிவை வச்சு என்ன பண்ணுறாரு, அப்புறம் அந்த காப்ளின்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சீரிஸை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு சீரிஸாக நம்மளுக்கு இந்த ரீமாஸ்டர் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த சீரிஸை போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட இப்போதைக்கு வழக்கம் போல் தான் கிரன்ச்சி ரோலாக அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த சீரிஸை போய் பாருங்கள். அதோட இந்த சீரிஸை யார் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.